பிடிஎஸ்ஸின் அன்பதிகளுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நேற்றே சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த வீடியோ பற்றி டீட்டெயிலாக பேசியிருந்தேன். சீரியஸ்லி அவ்வளோ தரமான விஷயங்கள் இருந்துச்சு. வீடியோலேயே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மீனிங் சொல்கிற மாதிரி அவ்வளோ மீனிங்ஃபுல் வார்த்தைகள் சொல்லியிருந்தாங்க. ஸோ மறக்காம பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. பட் இங்கே என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி தூய்மையானதுன்னு அப்படி சொல்லியிருக்க அவர் வார்த்தைகளால் லிரிக்ஸால் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வேறு அளவுக்கு சம்பவம் செஞ்சுருக்காரு. ஸோ வார்த்தைகளையும் செய்யாமல் இருந்திருப்பார் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த சாங்ஸை வச்சு உங்கள் மைண்ட் செட் என்ன போயிட்டுருக்கு, எப்படி போயிட்டுருக்கு, அவர் இந்த பாட்டு மூலியமாக உங்களை குழப்பி தான் விடுவார். வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் உங்கள் லவ்லி லைக்ஸ் அழுத்திட்டு அப்படியே உங்களுக்கு லவ்லியான வேர்ட்ஸையும் கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி அவர் லவ்லியாக என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஸ்டார்டிங் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தனியாக இருப்பார், கடுப்பாக இருப்பார். ஸோ அது மாதிரி ஒரு 40 செகண்ட்ஸுக்கு அமைதிக்கெல்லாம் அமைதி அப்படின்னு சொல்கிற மாதிரி சைலன்ஸ்லேயே போகும். பட் வார்த்தை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு வார்த்தையும் அவ்வளோ லவ்லியாக இருக்கும். ஏன்னா அவர் பேசினதே லவ்வை பற்றி தான் இருக்குது. அது என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நீ எப்போ பார்த்தாலும் என் மூளையிலே ஓடிட்டுருக்கு. அதாவது உங்களோட நினப்பு பார்த்தீங்கன்னா எப்போயுமே நம்ம சுற்றி வந்துட்டுருக்கு. என் மூளைக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு என்ன தான் நிறைய பிளான்ஸ் இருந்தாலும் அதில் மொதல் பிளானாக நீ தான் இருக்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் பட் என்னோட மனசை ஆசைப்படுறது என்னென்னா உன் கூட இருக்கணும், உன் கூடயே இருக்கணும், உன் கூட ட்ராவல் பண்ணணும் என் ஆசை. அண்ட் ஃபீலிங்ஸும் பார்த்தீங்கன்னா உனக்காக நான் அவ்வளோ நினச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் வச்சுப்பேன். நிறையா ஃபீலிங்ஸ் வச்சுருக்கனால என்னால் வச்சுக்க முடியல, அள்ளி கொட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ அது மாதிரி நிறையா ஃபீலிங்ஸ் நான் உனக்காக வச்சுட்ருக்கேன். எனக்கு எப்போ பார்த்தீங்கன்னா எப்போதும் என்னோடய திங்கிங் பார்த்தீங்கன்னா நீ நானும் பெட்டில் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அது ஒரு லவ்லி ஃபீலிங்காக இருக்கும்ல. ஸோ அந்த ஃபீல் தான் எப்போ எனக்கு வந்துட்டுருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 90ஸோட லவ் இருக்குல்ல. இப்போ 2Ks நம்ம போயிட்டுருக்கோம். பட் 90s லவ் யார்கிட்ட கேட்டிங்கன்னா 90s லவ்ஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அவரும் சொல்கிறாரு. இந்த 90s லவ்ஸ் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி செம்ம ஃபார் எவர் லவ்வாக இருந்துச்சு. எப்போதும் இருக்க ஒரு லவ்லி லவ்வாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் தானே. ஸோ அந்த லவ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். பட் இருந்தாலும் நீங்கள் இல்லையே, அதாவது இதில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தனியாக இருப்பார்ல. ஸோ அந்த டைம் இருக்கும், நீ இங்கே இல்லையே. ஸோ நீ இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் எப்படி தன்னந்தனியாக ஒரு வறுமையாக ஒரு எதுமோ சோக காட்டில் ஒரு இருட்டு அறையில் தனியாக இருக்க மாதிரி ஒரு அலோன் நைட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் எதுவும் ஸ்பெஷல் கிடையாது. ஸோ இதை பற்றி நான் சொல்லி ஒரு பிரோஜனமும் கிடையாது. இருந்தாலும் எனக்கு நீ கால் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லலாம் ஒரு லிரிக்ஸை கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் கேட்குறப்ப ஒரு சோழ பையன் அவர் லவ்வர்ஸ் நினச்சி ஒரு இமேஜினேஷனில் வேர்ல்டில் வாழ்ந்தா அண்ட் அவளுக்காக எவ்வளோ உருகி எழுதுனா எப்படி இருக்குமோ. ஸோ அது மாதிரி தான் எழுதியிருந்தார். சிம்பிளாக அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களை நினச்சிக்கோங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ லவ்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் அவரும் எழுதியிருப்பார். பட் இவ்வளோ தான் என்ன சொன்னாலும் அது லவ் ஆகிடாது. ஏன்னா நம்ம ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கிற வார்த்தை எழுதிட்டு வந்திருப்பார். ஐயோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா அது கடைசியில் அதுக்கும் ஒரு ஆன்சர் வச்சுருப்பார். நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு ஆல்வேஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தானே. பட் இருந்தாலும் ஸோ இதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடையாது. பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவும் திருப்பி இருக்க முடியாதே, இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு நம்ம சொல்கிறோம். பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி இது காதல் தானே ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீ என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாலும் நமக்கு இருக்க ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜோனை தாண்டி தான் இருக்குது. அண்ட் என்கிட்ட இருக்க ஃபீலிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜோனை தாண்டி தான் இருக்குது. இது ஒரு லவ்வோட ஃபீலிங் மாதிரி தான் இருக்குது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜோனோட அதிகமாக தான் இருக்குது. பட் என்ன தான் நான் சொன்னாலும் இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் இது மாதிரி நிறைய விஷயங்களை ப்ரிட்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் எண்ணிக்கிட்டு இருக்கேன், யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு விஷயத்துலேருந்து முடிச்சுப்போமா, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு எண்டு கொடுப்போமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஃபஸ்ட் ஸ்டோரி முடிஞ்சு திருப்பி ஆக்சிடென்ட் நடந்துச்சு. திருப்பி லவ்லி கப்புள்ஸாக ஒரு ஸ்வீட் மூமெண்ட்ஸாக வந்துருச்சிருப்பாங்க. ஸோ அப்போ தான் நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன தான் உலகத்தில் சண்டை போட்டும் வெட்டு குத்து போட்டும் எல்லாம் போட்டும் பட் அவர் காதல் உலகத்தில் வாழ்கிற மாதிரி இவங்க 2 பேரும் செம்ம ஜாலியாக இருந்திருப்பாங்க. செம்ம லவ்லியாக போயிட்டுருக்கும், சூப்பராக போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஃபியூ வேர்ட்ஸ் வந்திருக்கும், அதையும் சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிறோமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்களா என்ன, அண்ட் இவ்வளோ லவ்லியாக இருப்பாங்களா என்ன, வாய்ப்பு இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இவ்வளோ எமோஷன் இருக்குமா, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஜோனை தாண்டி இந்த எமோஷன்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஜோனில் வராது, இவ்வளோ எமோஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்காது. அண்ட் ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கிரியேட்ஸாக இவ்வளோ இருக்காது. அது தனி ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் நமக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸ் வேறு. பட் இருந்தாலும் என்ன தான் இது இவ்வளோ நாளாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா ஒரு சின்ன கோடு தான். அந்த சைடு பார்த்தோன்னா நல்லவன், இந்த சைடு பார்த்தோன்னா கெட்டவன். ஸோ இந்த லைனை நம்ம கிராஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒருவேளை அந்த லைனை கிராஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க லிமிட்டை தாண்டி, அதுக்கப்புறம் இந்த கண்டிப்பாக நம்மளால் திருப்பி இதை மறுக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம லவ்வர்ஸ் ஒரு விஷயத்தை ஏற்று தான் ஆகணும். அண்ட் திருப்பி அந்த
90s ஃபார் எவர் லவ்வாக நம்மளால் வாழ முடியாது. அது வந்து வேறு ஒரு ஜோனுக்குள்ளே போயிடும். ஸோ சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் சொல்ல வராரு. அந்த 90s ஜோன் லவ்வை வந்து நம்ம மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து வேறு விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். அது எனக்கு வேணாம், நீ என்னோடது மட்டும்தான் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ வந்து நம்ம இப்போவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். நான் நிறைய விஷயங்களை எண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் யோசிக்கிறப்ப இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு எண்டு கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி தான் அந்த சாங் செட் ஆகிருக்கும். ஸோ அவர் சொல்ல வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பட் இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து லவ்வாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி தான் அவர் சொல்ல வர்றாரு. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்போட உச்சகட்டம் பார்த்திங்கன்னா லவ்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ட்ரூ லவ்வர்ஸ்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தூய்மையான காதல்னு சொல்லுவாங்க. அதுதான் அவர் வந்து இப்படி டீட்டெயிலாக எடுத்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ 2 மார்க் ஆன்சர் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸோட உச்சகட்டம் எதுன்னு தெரியும். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸா இல்லை லவ்வா, வீக்கு நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஸ்வீட்டான வேர்ட்ஸ் நிறைய விஷயம் கொடுத்துருந்தாரு. பட் எண்டில் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு துணை நீயே அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு துணை அவரேன்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பார். ஸோ இப்படி இருக்க விஷயங்களில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது சிங்கிளாக இருக்கிறது பிடிச்சிருந்துச்சா, இல்லை அவர் கப்பலாக இருந்தது பிடிச்சிருந்துச்சா, இல்லை கடைசியில் எனக்கு துணை நீயே அப்படின்னு சொன்னது பிடிச்சிருந்துச்சா, அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டாக வியா இல்லை லவ்வர் வியா நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு சூப்பரான வீடியோ கொடுத்துட்டு விடுவது தான். லவ் யூ ஆல், டாட்டா, பை.